தீமோத்தேயுவுக்கு அவங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து சகை வீட்டுக்கு போய் தான் ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொன்னாரு. சிலுவையில் இருக்கும்போது தன்னுடைய குடும்பத்தை பற்றி யோசித்தாரு அப்படின்னு அழகாக பட்டியலிட்டு சர்ச் அப்ரோச் இஸ் ஆல்வேஸ் ஃபெயிலியர் அப்படின்னு முடிச்சிருக்கார். ஒரு பாஸ்டர் ஹவுஸ் விசிட்டிங் போயிருக்கார். அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஐயா கோவமாக உட்காந்துருக்கார். என்னங்கய்யா கோவமாக வருத்தமாக இருக்கிறீங்க? என் பையன் ரொம்ப தப்பு பண்ணுறான். என்ன தப்பு பண்ணுறான்? இந்த எதிர் வீட்டு பொண்ணோட ரொம்ப பழகிறான், லவ் பண்ணுறான், நீங்கள் கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னாரு. யார்கிட்ட? ஐயர்கிட்ட. ஐயர் பார்த்தாரு, ஒரு யங் பாய்கிட்ட போய் லவ் பண்ணாதானே அவன் ஏதாவது திருப்பி சொல்லிட்டானா? அதனால் நேராக போய் கொஞ்சம் நாசுக்காக சொன்னார், இந்த பார்ப்பா, அப்பா ரொம்ப கவலைப்படுறாரு, எது செஞ்சாலும் பைபிள் படி செய் அப்படின்ட்டு போயிட்டார். அடுத்த வாரம் அவங்க வீட்டுக்கு போனால் அந்த அப்பா இன்னும் கோபமாக உட்காந்துக்கிறான். என்னய்யா நீ வந்துட்டு போனதுலேருந்தான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப லெட்டர் எழுதுறான். நான் வந்துட்டு போனதுலேருந்து. ஆமாம். இந்த பையனை கூப்பிட்டாரு. என்னடா அவங்க அப்பா இன்னும் சொல்கிறாரு? ஐயா நீங்கள் தானங்கய்யா சொன்னீங்க எது செஞ்சாலும் பைபிள் படி செய்ய சொல்லி. அந்த பொண்ணுக்கு லெட்டர் எழுதிக்கிறான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இது மாதிரி வசனமாக எடுத்து விட்டான். ஐயர் அடுத்த வாரமே டிரான்ஸ்ஃபர் வாங்கி வேற ஊர் போயிட்டார். இவனோட கொடுத்துற நடத்துற நம்மளால முடியாது. அதனால் எபி என்ன சொல்ல வரனா, சர்ச் அப்ரோச் இஸ் ஃபெயிலியர். சரி, இப்போ கடைசியாக நிறைவு காஞ்சி கிருபா வாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பட்டிமன்றத்திற்காக நான் பயணம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நிகழ்விலும் ஏதேனும் ஒன்று என் உள்ளத்தை கவர்ந்துவிடும். இன்றைய தினத்தில் என் உள்ளம் கவர்ந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லிவிட்டுத்தான் நான் பேச ஆரம்பிப்பேன். அது என்னவென்று சொன்னால், அவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா என்ன கேட்கக்கூடாது. சின்ன சின்ன மொட்டுகளாய் வண்ணத்து பூச்சிகளாய் அழகாக இந்த மேடையில் அமர்ந்து ஒரே குரலோடு பக்தருடன் பாடுவேன் என்ற அந்த பிஞ்சு குழந்தைகள் என் நெஞ்சில் நான் சுமந்து செல்வேன். எத்தனை அழகு! அவ்வளவு அழகாக பாடிய அந்த பிள்ளைகளை நான் மனதார பாராட்டுகின்றேன். செய்திக்கு வருகின்றேன். அந்த அம்மா சொன்னாங்க, அவரும் சொன்னாங்க, ஆயர் சுதாகர் ஐயாவும் சொன்னாங்க, திருச்சபைக்கு வருவதே வாரத்துக்கு ஒரு முறை தான், அதுவும் 2 மணி நேரம் தான் இருக்கிறாங்க, இதுதான் உங்களோட விசுவாசமா? நான் ஒன்று சொல்லட்டுமா? என் ஆத்ம நேசரை, என் மீட்பரை, என் கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவரை தரிசிப்பதற்கு என் திருச்சபைக்குள் நுழைகின்ற 2 நிமிடமே எனக்கு போதும். 2 மணி நேரம் தேவையில்லை. அவர் நித்திய பிதா. அவர் நித்திய பிதா. அதனால நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தம்பி அவர் சொன்னார், எபினேசர் சொன்னார், திருச்சபைகள் கிளைச்சபைகளை வளர்க்க விடவில்லை என்று. இங்கே 2-3 மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு காணொளி பார்த்தோமே. இந்த தங்க மண்ணில் ஒரே ஒரு திருச்சபை இன்றைக்கு 19 கிளை சபைகளை இந்த மண்ணில் உருவாக்கி இருப்பதை எபினேசர் பார்க்கவில்லையா? அப்ப பாத்ரூம் போயிட்டாரு அந்த வீடியோ போடும்போது. திருச்சபை என்று போல் சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3.5 ஆண்டு காலம் பணியில் ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரமாக திகழ்ந்தார். நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இல்லை, எந்த இயேசு கிறிஸ்து விட்டு சென்றாரோ அந்த பணியை தான் இந்த திருச்சபை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மை என்று ஒதுக்கி வைக்கின்ற மக்களுக்கெல்லாம் இந்த திருச்சபை ஒரு விதிவிலக்காக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நான் ஒன்று கேட்கிறேன்ப்பா, நீங்க விசுவாசம் குடும்பத்துல தான் வருது, குடும்பத்துல தான் விசுவாசம் சொன்னா குடும்பம் தான் சொல்றீங்களே. நான் உங்களை ஒன்று கேட்கட்டுமா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். நான் திருச்சபைக்கு ஏன் வர வேண்டும்? மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய 95 கட்டுரைகளை அந்த கதவிலே மாட்டி வைத்த பொழுது மாபெரும் புரட்சி செய்தார். வேதாகம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்று சொன்னார். திருச்சபைக்கு ஏன் வரணும்னு அவர் எழுதினார் அன்னைக்கு மார்ட்டின் லூத்தர். அவர் சொல்றாரு, பாவங்களை அறிக்கையிட, ஐக்கியத்தில் பலப்பட, விசுவாசத்தில் உறுதியாக நிற்க திருச்சபைக்கு வர வேண்டும். நான் கேட்கிறேன், உங்க வீட்டில் பாவத்தை அறிக்கையிட முடியுமா? உங்க வீட்டில் ஐக்கியங்கள் இருக்கிறதா? எங்க வீட்டில் யார்கிட்ட ஒய்ஃப் கிட்ட அறிக்கையிட முடியும்? உங்க வீட்டில் விசுவாசத்தில் உறுதியா நிற்க முடியுமா? ஆனால் திருச்சபையில் ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஐக்கிய சங்கம், முதியோர் சங்கம், வாலிபர் சிறுவர் ஞாயிறு, இப்படி எல்லா சங்கங்களும் பாவத்தை அறிக்கையிடுங்க போங்க.
எல்லா சங்கங்களும் இன்றைக்கு விசுவாசத்தை வளர்த்து கொண்டிருப்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சுதாகர் ஐயா, ஒரு நாள் அவர் வீட்டுக்குள்ள போறேன், சுதாகர் ஐயா டிவியை பார்த்து அழுதுட்டு உட்காந்துருக்கார். என்னையா என்ன உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க, என்ன சீரியல்னு? அமைதியாருங்க கிருபா சார், இது என்னுடைய கல்யாண சீரியை போட்டு பார்த்துனுங்கிறேன் அப்படின்றார். எனக்கு அப்படியே சிரிப்பாய். அதான் அந்த தம்பி எபினேசர் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் உண்டு. எப்போல்லாம் துன்பம் வருதோ, எப்போல்லாம் கஷ்டம் வருதோ, பாக்கெட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு சிப்ஸ் உள்ள வச்சுருவார். ஒரு நாள் டக்குன்னு பிடிச்சேன், பார்த்தா எபினேசருடைய பாக்கெட்டில் அவங்களுடைய மனைவி புகைப்படம். தம்பி யூ ரியலி கிரேட். எல்லாரும் அவங்க பாக்கெட்டுக்குள்ளே கடவுள் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, சில பேர் அதாவது அரசாங்கத்தில் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, பட் யூ ரியலி கிரேட். உன்னுடைய ஒய்ஃப் ஃபோட்டோ வச்சுருக்க, சூப்பர் தம்பி, எக்ஸலண்ட் அப்படின்னு. ஆமாண்ணே, எனக்கு எப்பெல்லாம் துன்பம் வருதோ, எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, இந்த ஃபோட்டோவை தூக்கி வச்சுக்கின்னு இதை விட ஒரு துன்பம் வேறு என்னவா இருந்துட போகுது என்று சொல்லி நான் வைத்துக்கொள்வேன். நான் ஒன்று சொல்லட்டுமா, அதே நிலைமை தான் என் வீட்லேயும். ஆயிரவர்களே நான் உண்மையை சொல்கிறேன். ஆடியோ செட்டு போடுறாரு, கேமரா செட்டு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா நடுவர் அண்ணா, சொல்லுங்க. என்னுடைய வீட்டில் நான் விசுவாசத்தை வளர்க்கணும்னா தினமும் குடும்ப ஜபம் பண்ணணும். நான் என் மனைவியை கூப்பிடுவேன், வாமா ஜபம் பண்ணலண்ணா, ஒன்றும் இல்லைப்பா தேவையில்லை அப்படின்றாங்க. டேய் பைபிள் எடுத்து வாடானா என் பையன் பைபிள் எடுத்து ஒழிச்சு வச்சிடறான். எப்படி விசுவாசத்தை வளர்க்க முடியும்? அதனால தான் அவர் வளர்ந்துட்டார் போலுக்குது, விசுவாசத்தை வளர்க்க முடியலன்னு. சர்ச்சுக்கு ஒன்னா ஒழுங்கா போடலன்னா வீட்லேயே பிரச்சனை, அப்புறம் எப்படி சர்ச்சுக்குள்ள போக முடியும்? ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த விசுவாசத்தில் நாம எப்படி வீட்டில் முன்மாதிரியாக இருக்கிறோமோ அதை போல நம்முடைய பிள்ளைகளும் முன்மாதிரியாக விசுவாசத்தில் வருவாங்க என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஆனால் எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மகிழ்ச்சி என்பது கிடையாது. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒன்று சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நான் மைண்டில் ஒரு தாட் இருக்கும், இன்றைக்கி எப்படியா 2 பாட்டு பாடி ஜப குறிப்பு பண்ணி ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு உற்சாகமாக ஜபம் பண்ணலாம், சாப்பிட்ட பிறகு செய்யலான்னு ஒரு மைண்ட் செட்டப்பில் இருப்பேன். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சாப்பாடை போடும் போது தான் என்னை இந்த பாழங்கணத்தில் தள்ளி நீங்கள் சாப்பிடுங்க, அப்புறமா ஒரு குழம்பு தூத்து. அப்பயே ஒரு டாக்டர் மாப்பிள்ளையே கேட்டாங்க, போய் இந்த வாத்தியாரை கட்டிக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அப்போவே எனக்கு அந்த விசுவாசத்துக்கு எப்படியாவது ஒரு ஜபம் பண்ணோம், ப்ரேயர் பண்ணோம், எல்லாமே அப்படியே போயிடும். ஏதோ தெரியாதனமாக என்ன பண்ணிட்டேன், ஒரு போத்தீஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டேன். போயிட்டு பர்ச்சேஸ் பிடிச்சிட்டு வந்தாங்க. என்னங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு எனக்கு புடவை எடுத்தேன், ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்தேன், நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்கன்னு, பிச்சை தான் எடுக்க போகிறேன்னு. ஏன் நான் எட்டு வந்ததே அவ்வளோதானே அப்படின்னு. இப்போ நான் இப்படி நாம் ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி சர்ச்சைக்கு நேரம் காலம் தாழ்த்துவது இப்படியெல்லாம் பெண்கள் இருக்கிறதுனால தான் அந்த தம்பி கேட்குறாரு, வாலிபர்களுக்கு திருச்சபை என்ன செய்தது? என்ன ஒரு அப்பட்டமான ஒரு கேள்வி. எப்பா இதே மேடை சாட்சி, நான் வேற எங்கேயும் நான் போகல, இதே மேடை சாட்சி. இந்த பிள்ளைங்களாம் எவ்வளோ அழகாக உட்காந்து நின்றுக்கிட்டு எவ்வளோ 2-3 பாட்டு அட்டகாசமாக யூத்து பிள்ளைங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்கப்பா. யூத்து பிள்ளைங்களுக்கு நம்மளுடைய திருச்சபைப்பா, நம்மளுடைய திருச்சபை பிள்ளைங்கப்பா. அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, அந்த குழந்தைய கூப்பிட்டு நான் பாராட்டினேன். பேடு எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சர்ச்சுகளில் பேடு வாசித்த எந்த சகோதரியும் நான் பார்க்கவே இல்லை. ஆனால் முதல் முறையாக இங்கே ஒரு குழந்தை பேடு வாசித்தாங்க பார்த்தீங்களா, அது எங்கே, அது வாலிபம். நல்லா யோசித்து பாருங்கள் தம்பி, அது மாதிரிலாம் பேசக்கூடாது, சரிங்களா? எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது, அதை தாண்டி போகக்கூடாது தான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதுக்கு சும்மா பேசிட்டு இருக்கிறீங்க, அதனால் நேரம் இல்லை. எனவே ஒன்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்து விடுகின்றேன். நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கு, ஆனால் முடிச்சிடறேன்னா, என்னுடைய வாரத்துக்கு ஒரு முறை தான் ஒத்துக்கிறேன் சிஸ்டர், வாரத்துக்கு ஒரு முறை தான் ஐயா ஒத்துக்கிறேன் ஐயா, உங்கள் காலில் விட ஒத்துக்கிறேன். ஆனால் இது மட்டும் கேளுங்க, வாரத்துக்கு ஒரு முறை தான் என் கண்ணீரை துடைக்காத என் குடும்பம், எனக்கு ஆறுதல் தராத ஒரு குடும்பம், என் பாவத்தை மன்னிக்காத ஒரு குடும்பம், என்னை புரிந்து கொள்ளாத குடும்பம் இருக்கும் பொழுது வாரத்துக்கு ஒரு முறையாவது எனக்கு ஆறுதலையும் தேர்தலும் தருகின்ற இந்த திருச்சபை தான் என்னை வாழ வைக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும், இந்த KGF திருச்சபை அங்கத்தினர்களுக்கும் நான் நன்றி சொல்லி போகிறேன். நன்றி, வணக்கம்.